தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அனைவரும் எழுந்து நிற்போம். இறை இயேசுவில் எழுந்தருமை சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே எத்தனையோ பக்தி முயற்சிகள் உண்டு. இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் எதற்காக என்றால், அந்த கல்வாரி நாயகனுடைய மாபெரும் அந்த பலியை நினைவுபடுத்துவதற்காக. எல்லா பக்தி முயற்சியுமே அதுக்கு தான். அந்தோனியார் பக்தி முயற்சி, திரு இறுதி ஆண்டவர் பக்தி முயற்சி, அன்னை மரியாள் பக்தி முயற்சி, எல்லா பக்தி முயற்சியும் எதற்கென்றால் அந்தந்த புனிதர்களை பற்றி சிந்திப்பதற்காக மட்டுமல்லாமல், இந்த புனிதர்கள் எல்லாம் யாரை நோக்கினார்களோ அந்த கடவுளை நாமும் நோக்கி அவரை போன்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பக்தி முயற்சிகளை நம்முடைய கத்தோலிக்க திரு அவை தந்தது. இந்த பக்தி முயற்சியிலே மிகச்சிறந்த பக்தி முயற்சியாக தொன்மை தொட்டு வருகின்ற ஒரு மிகச்சிறந்த பாரம்பரிய பக்தி முயற்சி தான் இந்த சிலுவை பாதை, திருச்சிலுவை பாதை, the stations of the way of the cross. இந்த திருச்சிலுவை பாதை என்பது ஆண்டவர் மனுவாக அவதரித்து இறுதி வரை ஆண்டவருக்கு மட்டுமே அடிபணிந்து அவருடைய வார்த்தைப்படி, அவருடைய சொற்படி தன்னையே உட்படுத்தி கொண்டு அவருக்காகவே வாழ்ந்து மக்களுக்காக எவ்வாறு மரித்தார் என்பதை மறுபடியும் சிந்திக்க அழைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த பக்தி முயற்சி. இன்று அந்த பக்தி முயற்சிக்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும், நம்முடைய உதவி பங்கு தந்தையின் சார்பாகவும், நம்முடைய மக்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் மாட்டதுனால காலை வணக்கம்லாம் சொல்றதில்லை, இப்பெல்லாம் இல்லை. இனிய காலை வணக்கம். நன்றி. அன்பார்ந்தவர்களே, இந்த பக்தி முயற்சியை நாம் இன்று ஒரு சிறிய முயற்சியாக ஆரம்பிக்கின்றோம். இது ரெண்டு விஷயத்தை சேர்க்கிறேன் இதில். ஒன்று, சிலுவை பாதையுடைய ஸ்தலங்கள். அந்த ஸ்தலத்தை பற்றி சிந்திக்க ஒவ்வொரு தலத்திலும் நமக்கு ஒரு புனிதர் உதவியாக வரப்போகிறார். ஏறக்குறைய நீங்க 14 புனிதரை பற்றி சிந்திக்கவிருக்கிறீங்க. இந்த 14 புனிதர்களும் எவ்வாறு கடவுளோடு இணைந்து துன்பப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், அந்த வேதனையும் தாண்டி கடந்து வந்து கடவுளை அறிந்து கொண்டால் என்பதை பற்றிய சிந்தனையாக இருக்கும். எனவே அதையும் சிந்தியுங்கள். அதோடு இணைத்துக் கொண்டு நம்முடைய குடும்பத்தின் உணர்வுகளையும் நம்முடைய தனிப்பட்ட உணர்வுகளையும் சிந்திக்க அழைக்கின்றேன். நீங்க வெயிலில் உட்காரணும் அவசியம் இல்லை, நீங்க கம்ஃபர்ட்டா எங்க வேணா உட்காரலாம். ஏன்னா அது கொஞ்சம் நீண்ட சிலுவை பாதையாக தாங்க இருக்கும். இல்லை நாங்கள் ஒரு தியாகம் செய்ய போறோம், வெயில் பரவாயில்ல நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காரலாம். ஸோ ஃபீல் கம்ஃபர்டபுள், நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருந்துக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பக்தி முயற்சியை கொஞ்சம் நழுவு விட்டுறாதீங்க. கொஞ்சம் சிந்தனையை கூர்மையாக்கி கொண்டு இதில் இணைந்து கொள்வோம். முதலாவதாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய அந்த சிலுவையை பற்றி சொல்லித் தருகின்ற ஒரு கத்தோலிக்க திரு அவை இயற்றிய பாடல் அல்ல, பிரிவின சகோதரர்கள் இயற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல். ஜாலி ஆபிரகாம் அந்த பாட்டை பாடியிருப்பார். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை என்கின்ற ஒரு பாடல். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க, இல்லை கோயிலோடு சேர்ந்து அந்த கவனிங்கள், சிந்தியுங்கள். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
சிலுவையில் சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ நிறமாக்கினரோ சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ அப்போதும் அவர்காய் வேண்டினீரே அன்போடு அவர்களை கண்டீரோ அப்பாவும் மனம் பெரியதே கல்வாரி அன்பை நீடும் வேளை கண்கள் கலங்கிறதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நிலைத்தான் நெஞ்சம் நிகழ்கிறதே. அன்பாதவர்களே, நாம் ஒவ்வொரு தளத்திலும் ஒரு பல்லவியாக ஒரு வார்த்தையை பாடவிருக்கின்றோம். இந்த வார்த்தை ரொம்ப எளிமையான வார்த்தை தான், அதுக்கு பேப்பர் தேவையில்லை. தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. பாடும்போது நீங்க பிடிச்சுப்பீங்க. தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீரெங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. பாடுவோம். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீரெங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. நீதி வழுவ பாவங்கள் நகைக்க, பொய்கள் வென்றதால் கையளித்தீர், பொய்கள் வென்றதால் கையளித்தீர். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீரெங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. முதல் நிலை, இயேசு சாவுக்கு கையளிக்கப்படுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்து வணக்கம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தவறாக தீர்ப்பிடப்படுதல் இது இயேசுவுக்கு மட்டுமல்ல, நம்மிலும் அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. தவறாக தீர்ப்பிடப்படுதல். இந்த தளத்தில் நமக்கு உதவி செய்ய வருகின்ற ஒரு புனிதர் தூய பாதிரே பியோ. பாதிரே பியோ என்றால் அனைவருக்கும் தெரியும். 5 காய வரம் பெற்றவர். 5 காய வரம் பெற்ற ஒரு பிரான்சிஸ்கன் துறவி. அந்த வரத்தை ஸ்டிக்மா என்று அழைப்பார்கள், ஸ்டிக்மாட்டா என்று அழைப்பார்கள். இந்த வரத்தை பெற்ற பிறகு எண்ணற்ற மக்கள் அவரை பார்க்க ஒவ்வொரு நாளும் வந்து சேர்ந்தார்கள். அவரை பார்த்தவர்கள், அங்கிருந்த சபை தலைவரும் மற்றவர்களும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு, ஆண்டவரை விட்டுவிட்டு இவரை பார்க்க வருகிறார்கள் என்று காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர் மீது குற்றம் சாட்டி அவரை ஒரு தனியான அறையிலே அடைத்து வைக்கிறார்கள். 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டுகள் அல்ல, 10 ஆண்டுகள் அவரை தனிச்சிறையிலே ஒரு அறையிலே வைக்கிறார்கள். காரணம், இவர் பாப்புலர் ஆயிடுவாரோ, பிரசித்தி பெற்று விடுவாரோ என்பதற்காக அவரை தனியாக வைத்தார்கள். அது பரவாயில்ல, தனியா வச்சுட்டாங்க. அதோடு சேர்த்து தண்டனையும் கொடுத்தார்கள். என்ன தண்டனை? நீங்க திருவருட் சாதனம் நிகழ்த்தக்கூடாது. ஒரு குருவானவருடைய கடமை என்பது திருவருட் சாதனம் நிகழ்த்துவது. திருமணம் எங்கேயும் நீங்க போய் பிளஸ் பண்ணக்கூடாது, திருமுழுக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் நிபந்தனை வைத்தார்கள். அதையும் பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்ட பாதிரே பியோ 10 ஆண்டுகள் அமைதியாக இருந்தார். இறுதியாக அவர் தனி அறையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுத்த மிகச்சிறந்த வரமாகிய பை லொகேஷன்,
ஒரே தருணத்தில் 2 இடத்தில் இருக்கின்ற அந்த வரத்தை பெற்ற பாதிரி பியோ தனி அறையில் இருந்தாலும் கூட வத்திக்கானிலே சார்த்தோ என்கின்ற பாப்பரசர் அவருடைய கல்லறையில் முன்பாக அமர்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருப்பதை தூய ஓரியோன் என்கின்ற ஒரு புனிதர் பார்க்கின்றார். அப்போ புனிதர் இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் புனிதர். ஓரியோன் பார்க்கின்றார். பார்த்த பிறகு பாப்பரசரும் கொண்டு செல்கிறார். பாதிரி பியோவை நான் இங்க பார்த்தேன், எப்படி வந்தான் தெரியல என்று சொல்கிறார். பிறகுதான் புரிந்து கொண்டார்கள், அது ஆண்டவரே அவருக்கு தந்திருக்கின்ற மிகச்சிறந்த கொடை என்பதை பெற்றுக்கொள்கின்ற அவர், தெரிந்து கொள்கின்ற அவர், அவரை அந்த தண்டனையிலிருந்து விடுவித்து ஆண்டவர் கொடுத்த வரத்தை தடை செய்வதற்கு நாங்கள் யார் என்பதை மனம் வருந்தி கூறி மறுபடியும் அவரை திருவரு சாதனம் செய்ய அனுமதிக்கிறார்கள். தவறாக புரிந்து கொண்டார்கள். எனினும் கூட கடவுள் அந்த நிலையை உணர்த்தி உங்கள் தவற்றை புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை மறுபடியும் சொல்லித் தருகிறார். மனம் மாறுகிறார்கள். யார்? சபை தலைவர் கூட. பாதிரி பியோக்கே இப்படி என்றால் நமக்கெல்லாம் என்ன மாத்திரம்? நம்மளாம் அவ்வளவு பெரிய புண்ணியவான்களாம் தெரியல. நம்முடைய குடும்பத்திலும் நம்மை தவறாக கணிப்பவர்கள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளை நாம் தவறாக கணித்திருக்கின்றோம். நீ இதுதான் படிக்கணும், நீ மேக்ஸ் குரூப் தான் எடுக்கணும், நீ காமர்ஸ் குரூப் தான் எடுக்கணும், ஆர்ட்ஸ் உனக்கு தேவையில்லை, உனக்கு ஸ்போர்ட்ஸ் தேவையில்லை, தவறாக கணித்திருக்கின்றோம். எங்க அப்பாக்கு இவ்வளவுதான் திறமை, எங்க அப்பாக்கு திறமை இல்லை, பிள்ளைகள் கணித்திருக்கின்றோம். அம்மா நீ சமைக்கிறதுக்கு மட்டும்தான், என்னம்மா சமையல் கூட சரியில்லை, தவறாக கணித்திருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தையே நாம் தவறாக கணித்திருக்கின்றோம். நம்முடைய அடுத்திருக்கின்ற குடும்பங்களையும் தவறாக கணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, தீர்ப்பிடுவதற்கு நீ யார்? தீர்ப்பிடுவதற்கு நீ யார் என்று ஆண்டவர் கேட்கின்றார். தவறாக தீர்ப்பிடுத்தன் காரணமாக பாதிரி பியோ 10 ஆண்டுகள் தனி அறையில் இருந்தார். நம்முடைய ஒவ்வொரு தவறான தீர்ப்பிடுதலும் நம்முடைய உறவுகளை தள்ளி வைக்கின்றன. உறவுகளை தள்ளி வைப்பதற்கு நாம் யார்? ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி. பிலாத்து முன்பாக நிற்கின்றார். அவரை தீர்ப்பிட்டு பிலாத்து கை கழுவுகிறான். கை கழுவதற்கு ஒரு குவளை கீழே வைக்கிறார்கள். விவிலியத்தில் 2 குவளைகள் உண்டு. ஒரு குவளை கமிட்மெண்ட், நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற குவளை. நேற்று தினம் பாதம் கழுவும் சிடங்களே பயன்படுத்திய அந்த குவளை. ஆண்டவர் சொன்னார், நான் இருக்க, நான் செய்வது போன்று நீங்களும் செய்யுங்கள் என்று கமிட்மெண்ட் வைக்கிறார். பிலாத்து நான் கமிட்மெண்ட், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை என்பதாக கை கழுவி அந்த குவளின் மீது தண்ணியை ஊற்றுகிறான். எனக்கு சம்பந்தம் இல்லை, தீர்ப்பிடுகிறான். இவன் நீங்களே பார்த்துக்கோங்க, சிலுவில் அரைஞ்சுக்கோங்க என்று சொல்கிறான். நாமும் கமிட்மெண்ட் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கமிட்மெண்ட்டை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். யாரையும் தீர்ப்பிடாமல், தீர்ப்புக்குள்ளாகாமல் கமிட்மெண்டோடு வாழ வேண்டிய வரத்திற்காக மன்றாடுவோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையருடைய ஆன்மாக்கள் இறுதி இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை மரமொரு சுமையே இல்லை, சுமையின் சுமையின் பாவங்களே, சுமையின் சுமையின் பாவங்களே, தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமை ஒரு சுமையே அல்ல, சுமையின் சுமை என் பாவங்களே என்று கேட்டோம். இந்த தளத்திலே நமக்கு துணையாக இருக்கின்ற ஒரு புனிதர், சமீபத்திலே புனிதர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட, பெயர் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு புனிதர். நிறைய பேருக்கு இவருடைய ஆசையா, இவருடைய பேர் ஞாபகமா நம்முடைய கார்லாம் கூட வச்சிருப்போம். தூய கிறிஸ்டபர். இவர் வரலாற்று நாயகன் அல்ல என்பதற்காக
இவர் ஒரு கற்பனை கதாமாந்தர் என்பதற்காக, கேரக்டர் என்பதற்காக இவருடைய பெயரை நீக்கம் செய்தார்கள், திருச்சபையை நீக்கம் செய்து விட்டார்கள். கிறிஸ்டோபர், தூய பிலோமினாமா, இவருடைய பேர்லாம் இப்போ திருச்சபையை எடுத்துட்டாங்க புனித பட்டியலிருந்து. ஆனால் இருந்தாலும் அவர் கற்றுத்தருகின்ற பாடம் நிறைய உண்டு என்பதற்காக இவரை பற்றியும் சிந்திக்க அழைக்கிறேன். தூய கிறிஸ்டோபர் அவர் ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்தவர் என்று கூறுவார்கள். கிறிஸ்டோபருக்கு எல்லோருடைய கார்லயும் அவருடைய ஒரு படம் வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு சுரூபம் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க அது சூசைப்பர் நினைப்பாங்க. இல்ல, அது கிறிஸ்டோபர். ரொம்ப ஆள் வளர்த்தியான ஆள், 7 அடி 8 அடி இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அவருடைய எளிமையான ஒரு வாடிக்கையான விஷயம் என்னன்னா, ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு மக்களை தோள் மீது சுமந்து விடுவாராம், உதவி செய்வார். ஏன்னா தண்ணி நிறைய ஓடும், மக்கள் கடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சிரமமா இருப்பதற்காக அவரை தோள் மீது சுமந்து கொண்டு அடுத்த கரைக்கு சென்று விடுவாராம். அப்படி ஒரு முறை அவர் ஒரு குழந்தையை தன்னுடைய தோள் மீது சுமக்கின்ற பொழுது குழந்தையை தூக்கிட்டு வச்சுட்டாரு. எளிமையா இருக்கு. நடந்து அந்த ஆற்றை கடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சுமை அதிகமா இருக்கு, பலு அதிகமா இருக்காரு. அப்போ கேட்கிறாரு குழந்தைகிட்ட, என்ன நீ இவ்வளவு கணம் கணக்குற, நீ சின்ன குழந்தை தானே, ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்க என்று கேட்கின்ற பொழுது அந்த குழந்தை கூறியதாம், நீ சுமப்பது உலக மீட்பரை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ சுமப்பது உலக மீட்பரை என்று குழந்தை கூறியதாம். அந்த குழந்தையும் எடுத்து மறுக்கரையிலே விடுகிறார் தூய் கிறிஸ்டோபர். பிறருக்காக விரும்பி சுமக்கின்ற சுமைகள் சுமை அல்ல. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கிறிஸ்தவ தான் இல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள், தந்தைமார்கள். எத்தனை பேர் உங்களுடைய தாய்மாருடைய உதரத்துல கை வச்சு ஜெபம் பண்ணிருக்கீங்க? உங்களை சுமந்த அந்த தாயுடைய கருவை எத்தனை பேர் போற்றி இருக்கின்றீர்கள்? தூட்டி இருக்கிறோமே. என்னை சுமந்த தாயுடைய உதரத்தை நான் கேவலமா கூட நினைச்சிருக்கலாம். அது ஒரு புனிதமான இடம். உள்ள இருக்க வரைக்கும் குழந்தை புனிதமா இருந்துச்சு. அந்த குழந்தை வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் சமூகத்தோடு சேர்ந்து பழகி கற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டது. அதுவரை குழந்தை உண்மைதான், புனிதம் தான். ஏன்னா அம்மா புனிதமா தான் சுமந்தாங்க. விவிலியம் கூறுகிறது, என் தாய் எனக்கு கருவுல சுமக்கும் போதே தப்போடு தான் சுமந்தா, இருந்துட்டு போதும். ஆனா குழந்தை என்பது அழுக்கற்றது, அப்பழுக்கற்றது. திருமுழுக்கின் பொழுது எல்லா அழுக்கும் போச்சு. நான் எப்பவுமே செய்வேன், திருமுழுக்கு கொடுத்த பிறகு அந்த பிள்ளைகளுடைய கரத்தை எடுத்து நான் சிலுவை போட்டுப்பேன். உலகத்திலேயே நீ தான் இப்பொழுதைக்கு புனிதை. ஏன்னா உள்ளத்திலையும் தப்பு இல்லை, ஜென்ம பாவமும் இல்லை, நீ தான் புனிதை என்று கருதி கொள்வேன். அந்த தாயுடைய உதரத்தை நாம் என்று போற்றி இருக்கின்றோம். சின்ன வயசுல அப்பா கிறிஸ்டோபர் மாதிரி நம்ம எல்லாரையும் தோல் மேல சுமந்திருக்காங்க. கண்டிப்பா இதுல ஒரு அப்பாக்கள் குழந்தையை தோல் மேல சுமக்கலன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைங்களுக்கு தெரியாது. என்ன தவறு செய்யறோம்னா, பிள்ளைகளுக்கு சுமை தெரியாம வளர்த்து அவங்களை அசிங்கப்படுத்துறோம். சுமை தேவை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், பாவத்தின் சுமையை விரும்பி ஏற்றுக்கொண்டார், தோள் மீது ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏத்துக்கணும்? நம்ம என்ன அவ்வளவு யோக்கியங்களா? நம்முடைய குடும்பத்தின் சுமைகளை, நம்முடைய பாவத்தின் சுமைகளை கழுவாய் ஏற்றுவதற்காக ஏன் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? விரும்பி சுமக்கிறார். நான் சுமக்கவில்லை என்றால் என் பிள்ளைகளின் பாவம் போகாது என்பதை ஏற்றுக்கொண்ட கடவுள் அதை விரும்பி சுமக்கிறார். என் தந்தை என்னை தோள் மீது விரும்பி சுமந்திருக்கிறார். என் தாய் என்னை உதரத்திலே விரும்பி சுமந்திருக்கின்றாள். என் தாயும் தந்தையும் நாம் விரும்பி அவருடைய இயலாமையிலே சுமப்பதுதான் சாலச் சிறந்தது என்பதை இந்த 2ஆம் நிலை கற்றுத்தர வேண்டும். இல்லை என்றால் என் சுமை ஆண்டவருக்கும் சுமையே. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். அழுத்தினதோ என் பாவ சுமைகள், விழுந்தீர் தரையில் முதல் முறையாய், விழுந்தீர் தரையில் முதல் முறையாய், தோள்களில் சிலுவை சுமந்து
முதலாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். தூய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். Fallen but stood up. வீழ்ந்தார், மறுபடியும் எழுந்து நின்றார். நம்முடைய திருச்சபையில் வருகின்ற புனிதர்களுடைய பட்டியலிலே வீழ்ந்து எழுந்தவர் என்றால் இவருடைய நினைவு கண்டிப்பா எல்லாருக்கும் வந்தே ஆக வேண்டும். தூய என்ன சொல்லுங்க பார்ப்போம், அவருடைய பேர் சொல்லுங்க பார்ப்போம். வீழ்ந்து எழுந்தவர் என்றால் இவருடைய பேர் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரணும். யார் அது சொல்லுங்க, யாருங்க? பவுல் சொல்றீங்க, ஓகே, அதுதான் இருக்கலாம். அந்த அப்போஸ்தலரை தாண்டி கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். சரி, தூய அகஸ்தினார். அகஸ்தினார் மெய்யியல் துறையிலே பாண்டித்துவம் பெற்றவர். was a very professional philosopher. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ அவருடைய மெய்யெல்லாம் தத்துவங்களை படித்து படித்து தன்னையே உருவாக்கி கொண்டவர். ஆனால் ஏதோ ஒரு வெற்றிடம் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. எல்லாத்தையும் படிச்சிட்டோம், மெய்யெல்லாம் படிச்சிட்டோம், ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு, மிஸ் பண்றோமே. ஆண்டவரை அவர் கண்டுகொள்ள 33 ஆண்டுகள் ஆயிற்று. ஆண்டவர் உலகத்தை மீட்டெடுக்க 33 ஆண்டுகள் தான். ஆனால் இவர் ஆண்டவரை கண்டுகொள்ள 33 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். எடுத்து படி, எடுத்து படி என்ற வார்த்தை கேட்கின்ற இவர் எடுத்து படித்தது விவிலியத்திலே பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாட்டில் வருகின்ற காஸ்பிள்ஸ், நற்செய்தி அல்ல. மாறாக பவுல் அடிகளாருடைய திருமுகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிக்கின்றார். காரணம், இவர் பெற்றிருந்த மெய்யியல் ஞானத்தை கொண்டு பவுலை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக படிக்கின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் கூறிய வார்த்தையை பவுல் உணர்கிறார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விடுவான் எனில் என்ன பயன்? What is the use if someone can forgo everything, forgo God to obtain everything? எல்லாத்தையும் இழந்துட்டு, கடவுளை இழந்துட்டு போனா ஒண்ணுமே இல்லை என்பதை புரிந்து கொள்கின்ற அகஸ்தினார் பவுலுடைய திருமுகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவரில் பதிக்கிறார். எப்படிப்பட்ட வீழ்ச்சிகளை சந்தித்தார். படிச்சு கௌரவம் ஒரு சைடுல இருந்தா கூட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்விகள் நிறைய. என்ன தோல்வி? உடல் சார்ந்த தோல்வி, மனம் சார்ந்த தோல்வி, இச்சைகள் சார்ந்த தோல்விகள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நிறைய பாட்டுலாம் கூட இருக்கு அவரை பத்தி. சேசிங் பட்டர்ஃபிளைஸ் சொல்லுவாங்க. அவர் சேசிங் பட்டர்ஃபிளைஸ். You called, I was too deaf to hear. உங்களுடைய குரல்களை கேட்பதற்கு என்னுடைய காதுகள் மந்தமாக இருந்தது. நான் பட்டாம்பூச்சி துரத்திக்கிட்டு இருந்தேன். பட்டாம்பூச்சினா நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்டாம்பூச்சிகளை துரத்திக்கிட்டு இருந்தேன், வீழ்ந்து கொண்டே இருந்தேன், வீழ்ந்து கொண்டே இருந்தேன். ஆனால் என்னை அப்படி விட்டுல ஆண்டவர், நீங்க அப்படி விட்டுல. You lifted me up. மறுபடியும் கரம் கொடுத்து தூக்கினீர் ஆண்டவரே. அந்த ஒரே செயலுக்காக என் உள்ளத்தை உள்ளத்திலே பதிக்கிறேன் என்று மாற்றிக்கொண்டு இறையியலை சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். உலகத்திற்கு இறை ஞானத்தை பகிர்ந்தளிக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் நம்ம வீழ்த்திருக்கிறோம். முதல் முறை வீழ்ந்தவர்களை வீழ்த்தி கொண்டே இருப்போம். ஒரு பையன் வீட்டுல திருடிட்டான், அப்பாவுடைய பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டான். அப்பா ரொம்ப சாமர்த்தியமா அந்த பிள்ளைய அந்த தவறுல இருந்து மீட்டெடுக்க முடியும். ஆனா தவறு செய்வாங்க. எப்படி? அம்மா கிட்ட போயிட்டு, உன் புள்ள திருடிட்டான் தெரியுமா? அப்புறம் அம்மா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, என் புள்ள திருடிட்டான் அப்பா. அப்படியே அந்த சாதாரண திருட்டனுடைய உள்ளத்திலே பதிந்து பதிந்து நான் ஏன் தப்பு செய்யக்கூடாது என்கிற நிலைக்கு பிள்ளைகள் மாறி விடுகின்றார்கள். என் பிள்ளைய பக்தியா வளர்த்தேன், ஊதாரித்தனமா போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டான். முததர பிடிச்ச பிள்ளைய நம்ம கூப்பிட்டு, அப்பா இது நம்ம குடும்பத்துக்கே ஒவ்வாத ஒரு விஷயம், நம்ம குடும்பத்துல யாரும் தண்ணடிக்கிற பழக்கமே இல்லை, நீ செய்யற தயவு செய்து விட்டுடு என்று கூறி இருக்கலாம். ஆனால் முதல் முறை விழுந்தவரை அந்த விழுந்தலை மறுபடியும் மறுபடியும் சொல்லி சொல்லி காட்டி காட்டி பிள்ளைகளை
வீழ்த்திக் கொண்டே இருக்கின்றோம், எழும்ப விடாமல். அப்போ ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு விழுந்த போது எனக்கு கொஞ்சம் கரம் கொடுத்து நீங்க தூக்கல, நான் ஃபெயில் ஆன எக்ஸாம்ல, நீங்க என்ன சுட்டி காட்டிட்டே இருந்தீங்க, நீ படிக்க மாட்ட, முட்டாள் சொல்லிட்டே இருந்தீங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் என்று சொல்வார்கள். வீழ்ந்தவர்களை வீழ்த்திக் கொண்டே இருக்காமல் கரம் கொடுத்து தூக்குபவர்கள் கடவுளே. வீழ்ந்தவர்களை வீழ்த்திக் கொண்டே இருக்காமல் கரம் கொடுத்து தூக்குபவர்கள் கடவுளே. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். கருவினில் சுமந்த தாயுன்னை கண்டாள், மகனின் துயர் கண்டு மனம் சிதைந்தாள். மகனின் துயர் கண்டு மனம் சிதைந்தாள். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் தன்னுடைய தாயை சந்திக்கிறார். விவிலியம் சொல்லவில்லை இருவரும் உரையாடினார்கள் என்று. சாமானிய மனிதருக்கு கூட புரியும், இருவரும் கண்டிப்பாக உரையாடி இருக்க வேண்டும். உரையாடல் என்பது வார்த்தை மட்டுமல்ல, உடல் அசைவும் கூட உரையாடலே. பிள்ளையின் அசைவை பார்க்கின்ற தாய் புரிந்து கொள்வாள், தாயின் அசைவை பார்க்கின்ற பிள்ளையும் புரிந்து கொள்ளும். அன்னையின் கண்ணீர் துளிகள், அவருடைய இமைகள், அவருடைய பார்வை ஆண்டவருக்கு புரிந்தது. ஆண்டவரின் இயலாமை அன்னைக்கும் புரிந்தது. விவிலிய வரலாற்றிலும் புனிதரின் பட்டியலும் கூட நமக்கு உதவி செய்ய வருகின்றவர் தூய மோனிக்கம்மாள். சென்ற தளத்திலே பார்த்தோம் அகஸ்தினாருடைய வாழ்க்கையை பற்றி. அகஸ்தினார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முழு காரணம் தன்னுடைய தாய் மோனிக்கம்மாள். இவருக்கு 3 பிள்ளைகள், 3 பேரும் புனிதருடைய பட்டியலே இருக்கிறார்கள். நவஜியூஸ், பெர்பெத்துவா என்று 2. ஆனால் அகஸ்தினார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு இவர் செலவழித்த கண்ணீர் துளிகள் 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டுகள் அல்ல, 17 ஆண்டுகள். 17 ஆண்டுகள் தன்னுடைய பிள்ளை ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அழுது மன்றாடிய ஒரு தாய். பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், அண்ணா அழுது மன்றாடுவாள். இந்த தாயும் தன்னுடைய மகனுக்காக அழுது மன்றாடினாள். நெவர் கிவ் அப், என்றும் விட்டு விடாது, தொடர்ந்து போராடு. பாட்டெல்லாம் பாடுறோம், தொடர்ந்து போராடு பாடுறோம், பாடுறதும் நின்றோம். இந்த தாய் தன்னுடைய மகனுக்காக கண்ணீர் துளிகளை தொடர்ந்து சமர்ப்பித்து ஜெபமணிகளாக மாற்றினார் மோனிக்கம்மாள். அதனாலதான் திருச்சபை இவரை கிறிஸ்துவ தாய்மார்களின் பாதுகாவலி என்று அழைக்கிறது. மோனிக்கம்மா தான் கிறிஸ்துவ தாய்மார்களின் பாதுகாவலி. ஒருவேளை நீங்க நாளைக்கு ஜெபம் பண்ண நினைச்சீங்கன்னா மோனிக்கம்மாட்ட ஜெபம் பண்ணுங்க. பிள்ளையுடைய மனமாற்றத்திற்காகவோ ஜெபம் பண்ண நினைச்சா மோனிக்கம்மாட்ட ஜெபம் பண்ணுங்க. அன்னை மரியாள் தன்னுடைய மகனை பார்க்கிறார். ஆறுதல் மொழிகளை தன்னுடைய கண்களின் மூலமாக பகிர்ந்து கொள்கிறார். மகனே, உன் உடல் பலவீனமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது, ஆனால் உள்ளம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறது. இங்க இருக்கின்ற மொத்த சமுதாயம் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு துடிக்கின்றதை நான் உணர்கின்றேன். நானும் உடன் நடக்கிறேன், செல், நான் தொடர்ந்து வருகின்றேன், செல் என்று அன்னை மரியாள் பாடம் புகட்டுகிறார். மோனிக்கம்மாள் கற்றுக்கொண்டாள். தன்னுடைய மகனையும் ஆண்டோர்பால் ஈழ்த்தாள். நம்முடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து மன்றாட வேண்டிய அருளை அன்னை மரியாள் வழியாக
கிறிஸ்துவ தாய்மார்களின் பாதுகாவலியாகிய தூய மோனிக்கம்மாள் வழியாக பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். வழியில் இறப்பீர் என்றே நினைக்க வருத்தினர் சீமோனை உடன் சுமக்க. வருத்தினர் சீமோனை உடன் சுமக்க. தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். தூய இயேசுவே, ஆதரித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். A friend in need is a friend indeed. ஆபத்தில் உதவுகின்ற நண்பனே நண்பன், உற்ற நண்பன் என்று பழமொழிகள் உண்டு. இவர் நண்பரா தெரியவில்லை. இந்த தளத்திலே நாம் மற்ற புனிதரை காட்டிலும் சீரைநகரத்து சீமோனை பற்றி சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வழிப்போக்கராக இருந்திருக்கலாம். வேலை முடித்துவிட்டு அந்த வழியாக என்ன நடக்குது, கூட்டமா இருக்கு என்று பார்ப்பதற்காக ஆவலோடு வந்தவராகவும் இருக்கலாம். சரி, இப்போ பாஸ்கா விழா அண்மையில் இருக்கிறது, எனவே எருசலேம் போலாம் என்று தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வந்தவராகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறார். ஆனால் இவருடைய பேரை விவிலியம் பறைசாற்றுகிறது. கடைசி நேரத்தில் வந்த ஒருவரை அவருடைய கேரக்டரை விவிலியம் பதிவு செய்கிறது. ஏன்? ஒரே ஒரு விஷயம்தான், உதவி கரம் நீட்டினார். He volunteered himself to stretch his helping hand. அவருடைய உதவி கரத்தை நீட்டுவதற்காக தன்னையே உட்படுத்தி கொண்டார். அது வற்புறுத்தலா கூட இருக்கலாம், முடியாது என்று அடிச்சு அடி வாங்கிட்டு ஓடி போயிருக்கலாம். இல்ல, அதையும் ஏற்றுக்கொண்ட சீமோன் திருச்சபையால் புனித சீமோன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் என்னென்ன பாவம் செஞ்சாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரு தெரியல, ஆனா ஆண்டவருக்கு உதவி செய்ய அவர் முன்வந்ததன் காரணமாக சீரேன் நகரத்து சீமோன் புனிதராக திரு அவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை கூறும், ஏழைக்கு இறங்கி உதவுகிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அதன் முடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. தொடர்ந்து வருகின்ற வார்த்தை ஆழமான வார்த்தை, அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார் என்கின்ற வார்த்தை. அங்கு ஏழ்மையாக இருந்த கிறிஸ்து, பலவீனமாக இருந்த கிறிஸ்து, சுமக்க முடியாத பலுவை சுமந்து கொண்டு தள்ளாடி தட்டு தடுமாறி கொண்டிருக்கிற கிறிஸ்துவை பார்க்கின்ற சீமோன் ஏழைக்கு இறங்குகிறார். அந்த இரக்கத்தின் காரணமாக ஆண்டவரும் அர்ச்சிக்கிறார். எத்தனையோ பேர் புனித பூமிக்கு போயிருப்போம், புனித சிலுவை தொடர்ந்து ஆசைப்பட்டிருப்போம். ஆனா புனித சிலுவையை முதலாக தொட்டவர் சீமோன். சீமோன் அந்த புனிதத்தை மட்டுமல்ல, கிறிஸ்துவின் உதிரத்தையும் தன்னுடைய கரத்திலே பெற்றவர். ஸ்டிக்மா என்றெல்லாம் கேட்டோம், 5 காய தழும்பெல்லாம் பார்த்திருக்கோம். இயேசுடைய அந்த உதிரத்தை தன்னுடைய கரங்களாலே தொட்டவர், புனிதத்தை பெற்றவர் சீமோன். நம்முடைய வாழ்க்கையிலே உதவுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கும். எல்லாருக்குமே உதவி குணம் இருக்கும், ஆனா சொல்லி காட்டணும்னு ஆசைப்படுவோம். நம்முடைய ஊரெல்லாம் பார்த்திருப்போம், ஒரு லைட்டு டொனேஷன் பண்ணா கூட அதுல பேர் இருக்கும். வெள்ளை கலர் பல்பு தான், ஆனா போட்டா மஞ்சள் கலர்ல எரியும், சிகப்பு கலர்ல எரியும். ஏன்னா உபயம் செய்தவருடைய பேரு, அவருடைய முகவரி எல்லாம் இருக்கும். விளம்பரப்படுத்திக் கொள்கின்ற உதவி தேவையற்றது. ஆலயத்திற்கு கட்டுமான பணிக்கு கொடுக்கின்ற உதவியை சொல்லி காட்ட வேண்டும் என்று எத்தனையோ பேர் ஆசைப்படலாம். ஃபாதர், கோயிலுக்கு நான் இந்த நிலக்கால கொடுத்துறேன், டோர் நான் ஸ்பான்சர் பண்றேன், கீழே மட்டும் என் பேரை போட்டுருங்க. அசிங்கம். உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யாருக்கும் தெரியாமல் உதவி செய்ய வேண்டும்.
சீமோனின் உதவியை திரு அவை அங்கீகரிக்கிறது. கடவுள் கிறிஸ்து அங்கீகரித்தார், அவரை புனிதராக உயர்த்தினார். உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் உதவி செய்ய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். உதிரத்தின் மகிமை அறியும் வண்ணம் துடைத்தாள் பதித்தீர் நினைவு சின்னம். துடைத்தாள் பதித்தீர் நினைவு சின்னம். தோள்களின் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீரே உங்கள் பாவங்களை. நினைத்தோம் உமது தியாகங்களை. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சென்ற தலத்தை போன்று இந்த தலத்திலும் மற்ற புனிதரை காட்டிலும் தூய வெரோனிகா அம்மாளை பற்றி சிந்திப்போம். இவரை பற்றி விவிலியம் ஒரு விடயமும் தரவில்லை. The Bible does not say a word about Veronica. நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, பைபிள் வாசிச்சா தெரியும். வெரோனிகாவை பற்றி விவிலியம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. எனினும் இவருடைய பெயரும் இவரை பற்றிய சிந்தனைகளும் யார் தந்தது என்றால் பாரம்பரியம், திரு அவையின் பாரம்பரியம். The church traditions explains about Veronica. எங்கேயோ இருந்த ஒரு பிள்ளை வரலாற்றில் இடம் பிடித்து, திரு அவையில் இடம் பிடித்து, புனிதருடைய பட்டியலில் இடம் பிடிக்கிறாள், தூய வெரோனிகா என்று. வெரோ என்றால் லத்தீன் மொழியிலும் இத்தாலி மொழியிலும் உண்மை என்று அர்த்தம். பிலாத்து கேட்பான், ஆண்டவரின் அருகிலே நின்று கொண்டு உண்மையா, அது என்ன என்று ஏளனமாக கேட்பான். அவனுக்கு புரியவில்லை, இந்த மடையனுக்கு புரியவில்லை. உண்மை மொத்த உருவமாக நின்று கொண்டிருக்கிறது, சிகப்பு துணியை போர்த்தி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது என்பது தெரிந்து கொள்ளாத அவன் கேட்டான், உண்மையா, அது என்ன என்று. அந்த உண்மையை உலகறிய காட்ட இதோ ஒரு பெண் முன் வருகிறாள், வெரோனிகா. பெரோ என்றால் உண்மை என்று அர்த்தம். என்ன உண்மையை உலகத்துக்கு காட்டினாங்க? கிறிஸ்துவின் உண்மை சாயலை உலகிற்கு காட்டிய வெரோனிகா. உண்மை உரைக்க வேண்டும் என்பதற்காக வெரோனிகா எடுத்த ஒரு சில காலடிகள், கால் சுவடுகள் வரலாற்றிலே, பாரம்பரியத்திலே அவர் யார் என்று காட்டியது, கிறிஸ்துவுடைய முகத்தை உலகிற்கு காட்டியது. வெரோ என்றால் மற்றொரு அர்த்தம் உண்டு. இத்தாலி மொழியிலே நான் வருவேன் என்ற அர்த்தம். ஃபியூச்சர், எதிர்காலத்தில் சொல்வது நான் வருவேன். அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்துவுடைய சிதைந்த உருவத்தை பார்க்கின்ற அந்த பிள்ளை, என்ன வயசு இருக்குன்னு தெரியல, உள்ளத்திலே சொல்லிக் கொண்டால், இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, மூஞ்செல்லாம் விகாரமா மாறிடுச்சு, அவர் பார்க்க கூட முடியலையே, ரத்த துளிகள்லாம் வந்து அவருடைய கண்ணை மறைச்சிட்டு இருக்க, ரொம்ப கொடூரமா இருக்க, நான் வருவேன், நான் போவேன் என்று உள்ளத்திலே சொல்லிக்கொண்ட அந்த வார்த்தைகள் வெரோனிகாவை உந்தி தள்ளியது. முன்னாடி போ என்று ஆண்டவரை அனுப்பி வைக்கிறார். நீ போய் மட்டும் பார், என்ன நடக்குதுன்னு தெரியும். சென்றாள், பதித்தார் ஆண்டவர் தன்னுடைய நினைவு சின்னத்தை. அது வத்திக்கான் மியூசியத்துல இன்னைக்கும் இருக்கு. ஆண்டவருடைய அந்த திருவுருவம் பதிந்த துணி, வெரோனிகாவோட துணி வத்திக்கான் மியூசியத்துல இன்னைக்கும் இருக்கு. ஆண்டவர் வரலாற்றிலே பதிவு செய்கிறார், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை முன் வந்தாள், எனக்காக முன் வந்தாள். இன்று ஆண்டவருக்காக முன் வருகின்ற பிள்ளைகளை நாம் தடை செய்கிறோம். அப்பா, நான் ஃபாதருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், டேய் போகாத, தடை செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நான் சிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், தடை செய்கிறோம். இல்ல நீ இது படி அது படி என்று அவளை மாற்றி விடுகின்றோம். ஆண்டவருக்காக காலடி எடுத்து வைக்கின்ற பிள்ளைகளை நாம் தடை செய்கிறோம்.
ஆண்டவரின் பாதையிலே அவரே விரும்பி வருகின்ற பொழுது, நம்முடைய பிள்ளைகள் கால் தடம் பதிக்க காத்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்களுடைய இலக்கை நிறுத்துகின்ற அனைவரும் ஆண்டவரின் எதிரிகள், ஆண்டவருக்கு ஒவ்வாதவர்கள். அவர்களை அனுமதிக்கின்றவர்கள், உள்ளத்தில் இந்த ஆசை இருக்கா போ என்று சொல்லி அனுப்புகிறவர்கள் ஆண்டவருடைய சீடர்கள், சீடத்திகள் என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தருகின்ற பரிசு உண்மையின் திருமுகம், உண்மையின் சுவடுகள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாருடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். பாடுகள் பாதை இடரே விடவே சாய்ந்தீர் மறுமுறை மண் மீதே, சாய்ந்தீர் மறுமுறை மண் மீதே. தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். தூய இயேசுவே, எம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீழ்த்தியவர்க்காக ஜெபிக்க இந்த தலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வீழ்த்தியவர்களுக்காக ஜெபித்த புனிதருடைய பட்டியலே நிறைய பேர் இருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம தூய மரிய கொரட்டியை பத்தி சிந்திக்கலாம். தூய மரிய கொரட்டி, இந்த பேரு சில பேர் வைக்க மாட்டாங்க, என்ன கொரட்டி விரட்டின்னு இருக்கு. அது அவருடைய குடும்ப பேர் கொரட்டி. அவருடைய பேர் மரியா. ரொம்ப சிறிய பிள்ளை, 13 வயது உள்ள ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை. அழகானவள், ஆண்டவருக்கு நெருக்கமானவள், ஆண்டவருடைய திவ்ய நற்கருணை விரும்பி விரும்பி உட்கொண்டவள். அப்படிப்பட்ட பிள்ளை அவருடைய அழகை அபகரிக்க அவருடைய உறவினராகிய அலெசாந்திரோ திட்டம் திட்டுகிறான். அவள் தனியாக வீட்டில் இருக்கின்ற பொழுது வீட்டுக்குள் நுழைகின்ற அவன் இல்லத்தை தாளிட்டு விட்டு அவளை அபகரிக்க முயல்கின்ற பொழுது அவள் சொல்வாள், இது மிகப்பெரிய பாவம், இது மிகப்பெரிய பாவம், சாவான பாவம் என்று கூறுகின்றாள் அலெசாந்திரோவுக்கு. அலெசாந்திரோ அப்படி செய்யாத, இது பாவம் என்று சொல்கிறாள். கோபம் அடைகின்ற அலெசாந்திரோ அவளை தான் வைத்திருந்த கத்தியை கொண்டு 11 முறை குத்துகிறான். உடல்ல, இந்த பிஞ்சு உடல்ல, 13 வயது பிள்ளையுடைய உடல்ல 11 முறை குத்துறான். தட்டு தடுமாறி அந்த கதவு கிட்ட நிற்கும் பொழுது மறுபடியும் அவருடைய அந்த அபய குரலை எழுப்புகின்ற பொழுது மறுபடியும் 3 முறை குத்துகிறான். 14 முறை குத்துண்ட ஒரு பிள்ளை. அப்புறம் அலெசாந்திரோ தப்பிச்சு ஓடுறான். அந்த பிள்ளையை காப்பாற்றி அங்கிருக்கின்ற அருகில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கின்ற பொழுது அங்கிருந்த மருத்துவரோடு உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடலின் பொழுது மருத்துவர் கேட்கிறார், அம்மா நீ மோட்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்காக ஜெபித்துக்கோ என்று மருத்துவர் கூறுகின்றார். அப்பொழுது இந்த மரியை கொண்டு சொல்லுவாங்க, யாரு முதல்ல போவாங்க யாருக்கு தெரியும் என்று கேட்கின்ற பொழுது அவருடைய நிலையை அறிந்து கொள்கின்ற மருத்துவர், டெக்னிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் என்று நினைக்கின்ற மருத்துவர் சொல்வார், நீதாம முதல்ல போவ, நீதான் அந்த மாட்சியை முதல்ல பெறுவ என்று சொல்கின்ற பொழுது, கண்டிப்பாக உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று கூறுகின்ற மரிய கொரட்டி மறுபடியும் சொல்லுவாள், அலெசாந்திரோவை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்க, மன்னிக்க சொல்லுங்க, அலெசாந்திரோவை மன்னிக்க சொல்லுங்க என்று கூறிவிட்டு இறந்து விடுகிறாள். அலெசாந்திரோவுக்கு நீதிமன்றம் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கின்றன. 27 ஆண்டுகள் சிறை தண்டனையை முடித்துவிட்டு வருகின்ற அலெசாந்திரோ நேராக மரிய கொரட்டின் தாயை நோக்கி செல்கின்றான். சென்று அவன் காலில் விழுந்து கதறான், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்க கேட்கிறான். அப்ப அம்மா சொல்ற ஒரு வார்த்தை, அன்பார்ந்தவர்களே, உண்மை மன்னிப்பு. என்னுடைய பொண்ணே, என்னுடைய பிள்ளையே உன்னை மன்னிச்சிட்டாப்பா, நான் யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு என்று கூறி அவருக்கு மறுபடியும் மன்னிப்பை தந்தாள்.
வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புனிதருடைய பட்டியலிலே தூய மரிய குருற்றி 13 வயது உள்ள ஒரு பிள்ளை நாம் கற்றுத்தருகின்ற பாடம். வீழ்த்தியவர்களை அவர்களை உதவிக்கரம் நீட்டி எழுப்ப வேண்டும். அலெசாந்திரோ நீதிமன்றத்திற்கு முன்பாக தீர்ப்பிடப்பட்டு அவன் சிறிதனை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா சமூகம் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக மரிய குருட்டியுடைய மன்னிப்பும் அவர் தாயின் மன்னிப்பும் மிகச்சிறந்த ஒரு லைம் லைட் மேல நிக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வீழ்த்தியவரை பார்த்து எத்தனை தடவை நம்ம சபிச்சிருக்கோம். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதான், நான் சம்பாதிச்சு உனக்கு கொடுத்தேன், எல்லாத்தையும் அழிச்சிட்ட நீதான். வீழ்த்தியவர்களை பார்த்து நான் சபித்திருக்கின்றோம். அப்படி செய்வது முறையா என்று கேட்போம். வீழ்த்தியவருக்காக ஜெபிப்பதே மிகச்சிறந்த பாடம் என்பதை இதோ நம்முடைய கதை மாந்தர் கிறிஸ்து, கதாநாயகன் கிறிஸ்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரே. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்பா ஏந்திரி தூக்குனாங்க இல்ல, எட்டி மிதித்தார்கள். கையில் கொண்டிருந்த அந்த பிரம்பை வைத்து அடித்தார்கள், அசிங்கப்படுத்தினாங்க, காரி துப்புனா எழுந்துடுறான்னு சொன்னாங்க. எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற உள்ளத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான் சிலுவையில மறுபடியும் சொல்லுவாரு. ஆண்டவரே இவள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று கதறுகிறார் ஆண்டவர். நம்மை வீழ்த்தியவருக்காக ஜெபிப்பதே நம்முடைய பாரம்பரியம் தருகின்ற மிகச்சிறந்த பாடம். நாம் பெற்றுக்கொள்கின்ற இறையியல் சிந்தனையும் அதுதான். வீழ்த்தியவருக்காக ஜெபிப்பது மிகச்சிறந்த கடமை. அதை ஆண்டவர் மனமுருகி விரும்புகிறார் என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எருசலேம் மகளிர் நிலையை கண்டீர், அவர் காய் பிள்ளைக்காய் அழச் சொன்னீர், அவர் காய் பிள்ளைக்காய் அழச் சொன்னீர். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. 8ஆம் நிலை. எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் குடும்பத்திற்காக கண்ணீர் சிந்த அழைக்கின்றார் ஆண்டவர். நம்மளாம் ரொம்ப ஆண்டவருடைய பெரியவங்க. ஏதாவது தவறு செஞ்சுட்டு வரும்பொழுது யாராவது அறிவு புகட்டின கூட அதை நான் பார்த்துக்கிறேன், என் குடும்பத்து மேல பிரச்சனை வந்தா பரவாயில்ல, அந்த பாவம் நான் ஏத்துக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவோம். ஐ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப பெருமையா சொல்லுவோம். அசிங்கம். பாவத்தை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிலை நமக்கு கற்றுத்தருகிறது. தன் குடும்பத்திற்காக கண்ணீர் சிந்தியவர்களே, புனிதரின் பட்டியலே இந்த ஸ்தலத்திற்கு நமக்கு உதவி செய்ய வருகின்றவர் தூய ரீத்தா அம்மாள், செயின்ட் ரீட்டா ஆஃப் காசியா, காசிய நகரத்து தூய ரீத்தா அம்மாள். ரொம்ப சந்தோஷமான மன வாழ்க்கை. அவருடைய கணவருடைய பேரு பவுலோ. நல்ல செல்வந்த குடும்பம் தான். செல்வம் இருந்தாலே பிரச்சனை தானே. கூட இருந்தவங்க காழ்ப்புணர்ச்சி, சொந்தக்காரங்களாம் அவர் பார்க்கறாங்க. அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர் பிளான் பண்ணி அவரை கொன்றுறாங்க. They killed Paulo. ரீத்தாமாக்கு 2 மகன்கள். கொன்றவர்களை ரீத்தாமா போயிட்டு பொது மன்னிப்பு கொடுத்துறாங்க. பப்ளிக் pardon is given. பொது மன்னிப்பு கொடுத்துறாங்க ரீத்தாமா. அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. சும்மா விட மாட்டாங்களே சொந்தக்காரங்க. கூட இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க, உங்க அப்பாவை எப்படி கொன்னான்களோ அதே போல நீங்களும் உங்க அப்பாவை கொல்லணும். மனசுல அந்த ஒரு நஞ்சை விதைக்கிறார்கள். அந்த பிள்ளைங்களும் அந்த நஞ்சை ஏத்துக்கிறாங்க. எங்க அப்பாவை கொன்னவன நானும் கொல்லுவேன், நாம சேர்ந்து கொல்லணும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். ரீத்தாமா ஜெபிக்கிறார், பிள்ளைங்க மனம் மாறணும் ஆண்டவரே, மனம் மாறணும் ஆண்டவரே ஜெபிக்கிறாங்க. ரீத்தாமா திருந்திரமா தெரியல, தன்னுடைய ஜெபத்திலே
மற்றொரு ஜெபத்தை இணைத்துக் கொள்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் மனம் மாறவில்லை என்றால், சாவான ஒரு பாவத்தை செய்வார்கள் என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபத்திலே அடுத்த ஒரு ஜெபத்தை ஏத்துறாங்க அம்மா. தவறு செய்வதை விட இறப்பதை மேல் என்பதை கற்றுத்தருகிறார். ஒரு ஆண்டுக்கு பிறகு தீராத வயிற்றுப்போக்கு, ரீத்தாமோட 2 பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். சாவான பாவத்தை செய்வதை விட சாவது மேல் என்பதை சொல்லித் தருகின்ற ரீத்தாமுடைய படிப்பினை ஏற்றிருக்காத பிள்ளைங்க ஆண்டவர் ஏத்துக்கிறார். அந்த சாவான பாவத்திலிருந்து பிள்ளைகளை மீட்டெடுக்கிறார், தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். பிறகு ரீத்தாம்மா ஒரு சபையிலே சேர்ந்து துறவியாக மாறுகிறார், அங்கு உழைக்கிறார். இன்னைக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா போய் பாருங்க. காசியா என்கின்ற இத்தல தான் இருக்கு. காசியால 24 மணி நேரமும் வருஷத்துல எல்லா நாளுமே ஒரே இடத்துல தான் பூக்கள் பூக்கும். அது காசியால மட்டும்தான். ரீத்தம்மா வளர்த்த அந்த ரோஜா செடிகள் ஒவ்வொரு நாளும் 365 நாளும் அங்க பூக்கள் இருக்கும். குளிர்காலம் பூக்களும் இருக்காது, இலையும் இருக்காது. ஆனா அந்த இடத்துல மட்டும் ரீத்தாம்மாவுடைய மிகப்பெரிய மகிமை, அங்க வந்து பூக்கள் மலர்ந்து கொண்டே இருக்கும். காசியா நகரத்துல தன்னுடைய கணவனை கொன்றவர்களை மன்னித்த ரீத்தாம்மாள் பிள்ளைகள் பெரிய தவறு செய்யாமல் தடையாக இருக்கின்றாள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன கற்றுத் தருகின்றோம்? தன் குடும்பத்திற்காக கண்ணீர் சிந்த பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகின்றோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் துளிகளை நாம் செலவழிக்கின்றோமா? நம்முடைய முழங்காட்கள் கருப்பா ஆயிருக்கா? ஐயோ, ஸ்கின்ல கருப்பாயிடுச்சு, டாக்டர்கிட்ட போனோம். முழந்தால் படியிட்டு ஜெபிக்க ஜெபிக்க முழந்தால காயம் வரும், காய்ச்சல் இருக்கும், கருப்பா மாறும். அதெல்லாம் வந்து பெரிய சாட்சி. நம்முடைய இஸ்லாமிய சகோதரிய நெத்தியை பார்த்திருக்கீங்களா? நெத்தியில கருப்பா இருக்கும். ஏன்? அவர்கள் பணிந்து பணிந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கின்ற அந்த தழும்பு, அதை பெருமையா சொல்லுவாங்க. இது வந்து கடவுளுக்காக நான் பணிந்ததனுடைய அடையாளம். கடவுளுக்கு முன்பாக நாம் பணிந்திருக்கின்றோமா? நம்முடைய முட்டில வந்து கருப்பா காயம் இருக்கா? இல்லை என்றால் முட்டி போட்டு ஜெபிக்க தெரியாத மடையர்கள் என்று அர்த்தம். ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் முன்பாக நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கண்ணீர் சிந்தி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். நீண்ட பயணம் நிறைவினை காண சாய்ந்தீர் இறுதியாய் மனமிருந்தும், சாய்ந்தீர் இறுதியாய் மனமிருந்தும், தோள்களின் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீழ்த்தப்பட்ட பொழுதும் எழுந்திருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன்னால் எழும் நிற்க முடியவில்லை என்றால் உன் கடவுள் உன்னை உயர்த்துவார் என்பதுதான் சிலுவையிலே அறையப்படுவதன் சின்னம். வீழ்த்தப்பட்ட போதும் எழுந்தவருடைய பட்டியலிலே திருச்சபை பாரம்பரியத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது, இவங்களுடைய பேர் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியாது. கை தூக்க சொன்னா கண்டிப்பா நிறைய பேர் கூச்சப்பட்டு கை தூக்க மாட்டீங்க. சூதான் நகரத்தினுடைய பாதுகாவலியாக இருக்கின்ற யாரையும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். சூதான் நாட்டின் பாதுகாவலி யாரு? இந்திய நாட்டு பாதுகாவலி யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. சூதான் நாட்டுக்கு போனா என்ன பண்றது? சூதான் நாட்டின் பாதுகாவலி தூய ஜோஸ்பின் பக்கிதா. பக்கெட் பிரியாணி தெரியும் எல்லாருக்கும், பக்கித்தானா தெரியாது. பக்கெட் பிரியாணி வயிற்றுக்கு ஆகாரம், பக்கித்தா என்ன ஆகாரம், என்ன ஆதாரம்? ஜோஸ்பின் பக்கிதா 7 வயது சிறுமி. ஒரு செல்வந்த குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளை தெருக்கிலே சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கு. 7 வயது சிறுமி வெளில விளையாண்டு இருக்காங்க.
அந்த சிறுமியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இஸ்மாயிலர்கள் அந்த வழியா போகும்போது அந்த குழந்தையை திருடிட்டு போயிடுறாங்க. குழந்தையை திருடி செல்கிறார்கள். அந்த 7 வயது சிறுமியை ஏறத்தாழ 600 மைல்கள் நடக்க வைத்தார்கள். தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு உரிமை இல்லை, உனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, இதுக்கப்புறம் நான் சொல்றது செஞ்சாதான் சோறு, இல்லைன்னா இல்லை சாவ. மிரட்டி அந்த பிள்ளையை 600 மைல்கள் நடக்க வைத்தார்கள். நடந்து போகுது அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடத்துல போயிட்டு அங்கே அவரை எல் ஓபித் என்கின்ற இடத்துல அவரை வணிகம் செய்கிறார்கள், விற்கிறார்கள். 7 வயது சிறுமியை விற்றார்கள். 14 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக 14 முறை விற்கப்பட்ட ஒருவள் ஒரு அடிமையாக ஒரு வீட்டுக்கு போனானா என்னென்ன நடக்கும் நம்ம சொல்ல தேவையில்லை. அங்க இருக்கின்ற வேலையை மட்டும்தான் செய்வாளா? இல்ல, என்னென்னமோ செய்வாங்க. அந்த பிள்ளை இப்படி 14 முறை விற்கப்படுகின்ற பொழுது இறுதியாக ஒரு இத்தாலி நாட்டினுடைய வணிகர் அவரை வாங்கிக் கொள்கின்ற பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வருது. அந்த பிள்ளை இப்போ கொஞ்சம் பருவமடைந்த பிள்ளையாக இருக்கிறார். பிறகு சொல்கிறார், நான் வந்துடுறேன், ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு அவருடைய உடலை பார்க்கின்ற பொழுது அந்த உடலிலே பக்கித்தாமன் உடலிலே 114 தழும்புகளை பார்க்கின்றார்கள். 114 தழும்புகள். ஸ்லேவ் கேர்ள், அடிமை பிள்ளைக்கு அடிமை இந்த தலைவர்கள் தந்த மிகப்பெரிய பரிசு தழும்புகள். அந்த புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் அது ஆறும் பொழுது அதுல உப்பு போட்டுருவாங்களாம். புண்ணு ஆறிடும். இந்த தழும்பை பார்க்கும் போதுதான் உனக்கு ஞாபகம் வரணும், நீ செஞ்ச தப்பு ஞாபகம் என்பதற்காக தழும்பு ஏற்படுத்தினார். இது ஒரு புகம் இருக்க. பக்கித்தாமாள், அது அவங்க பேரே இல்லை. ஜோஸ்பினோ அவங்க குடும்பத்தில் வச்ச பேரே இல்லை. பக்கித்தா என்றால் ஆசீர்வாதம் என்று அர்த்தம், ஃபார்ச்சூன் என்று அர்த்தம். பக்கித்தா அரபு மொழியில ஃபார்ச்சூன் என்று அர்த்தம். என்ன அப்படி ஆசீர்வாதம்? நமக்கு ஆசீர்வாதமே இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஆசீர்வாதம் என்று பெயர் வைத்தார்கள், ஃபார்ச்சூன் என்று பெயர் வைத்தாங்க. பிறகு இத்தாலி நாட்டில் போயிட்டு துருவ மடத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க தான் வச்ச பேரு ஜோஸ்பின். ஜோஸ்பின் தன்னுடைய அடையாளத்தை இழந்த ஒரு பிள்ளைக்கு திரு அவை தந்த அடையாளம் பிளாக் மதர். திருச்சபையில இவங்க பிளாக் மதர்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு பொறுமையான குணமே. அவங்க ஸ்கின், அவருடைய காம்ப்ளெக்ஷன் கருப்பு. எனவே அவரை கருப்பு தாய் என்று அழைத்தார்கள். பிறகு அனைவருக்காக ஜெபித்து ஜெபித்து துருவமடத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறாள் ஜோஸ்பின் பக்கித்தா. ஆண்டவர் கற்றுத்தந்த பாடத்தை இந்த பிள்ளை தெரியாமலே வாழ்ந்து காட்டினார். அவளுக்காக ஜெபிக்கின்றார். வீழ்த்தப்பட்ட கடவுள் எழுந்து நிற்கின்ற பொழுது தனியாக அல்ல, சிலுவையிலே உயர்த்தப்படுகின்றாள். தழும்புகளை ஏற்றுக்கொள்கின்ற கிறிஸ்து தழும்புகளை அனைவருக்கும் விட்டு செல்கிறார். ஜோஸ்பின் பக்கித்தாமாள் தழும்புகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஏற்படுத்தியதற்காக நன்றி கூறி அவருடைய குடும்பத்தை சபிக்காமல் அவருக்காக ஆசை கூறி ஜெபித்தாராம். நம்முடைய குடும்பத்திற்கு தீமை செய்கின்றவர்களை வீழ்த்தியவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா என்று மறுபடியும் யோசித்து பார்ப்போம். தழும்புகளை ஏற்படுத்தியவருக்கு நாம் தருகின்ற பரிசு என்ன? தழும்புகள் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அம்மா உதிரத்திலே சுமந்த தழும்பு அவங்க வயிற்றுல இருக்கும். சிசேரியன் பண்ண அந்த தழும்பு அங்க இருக்கும். அந்த தழும்பு எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு உலகத்திலே உயிரை தந்ததற்கான தழும்புகள். அப்பாவுடைய கையில காய்ச்சி போயிருக்கும். காரணம், குடும்பத்தை உயர்த்துவதற்காக அவர் ஏற்படுத்தி கொண்ட தழும்புகள் அவை. போலீஸ் அப்பா அவருடைய பூட் போட்டு காலில் கட்டவர்கள் மடங்கி இருக்கும். அது குடும்பத்திற்காக அவர் தந்த தழும்பு. இந்த தழும்புகள் தேவை. தழும்புகள் ஒரு பாரம்பரியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றன. ஜோஸ்பின் பக்கித்தம்மா தழும்புகளை ஏற்றுக்கொண்டு வீழ்த்தப்பட்ட பொழுதும் அவருக்காக ஜெபித்து எழுந்து நின்றவர். அவரை போன்று நாமும் வாழ ஆசிப்போம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். தானமாய் உயிரை தருவதன் முன்னே மானத்தை மறைத்த உடையும் தந்தாய். மானத்தை மறைத்த
பாக்கியம் தந்தாய். தோள்களின் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடை ஆண்டவரின் வெளிப்பாடு. எல்லாருக்கும் புரியுதான்னு தெரியல, இதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஆடை ஆண்டவரின் வெளிப்பாடு. இதற்கு உதவி செய்ய வருகின்றவர் தூய யுவான் தியாகோ. அன்னை மரியாள் காட்சி கொடுத்த மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலே குவதலூப்பே என்கின்ற மெக்சிகோ நகரத்தில் இருக்கின்ற குவதலூப்பே அன்னை மிக பிரசித்தி பெற்ற ஒரு புனித திருத்தலம். அது இந்த திருத்தலம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் அங்க இருந்த சாதாரண ஒரு விவசாயி யுவான் தியாகோ. அன்னை மரியுடைய காட்சியை லூர்து மாதா நகரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சுரூபம் இருக்கும். அப்படிதான் மற்ற ஊர்லாம் சுரூபம் இருக்கும். பூண்டி மாதா கோயிலும் லூர்தம்மாவுடைய சுரூபம் இருக்கும். வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனால் வேளாங்கண்ணி மாதாவுடைய சுரூபம் இருக்கும். ஆனா குவதலூப்பே அன்னையுடைய திருத்தலத்துல அங்க இருக்க சுரூபம் இல்லை, ஒரு படத்துல தான் ஒரு சிறிய பெயிண்டிங் இருக்கும். ஒரு விவசாயி பிரான்சிஸ்கன் துறையுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேரிலே கிறிஸ்தவராக மாறுகிறார். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையோடு சென்று கொண்டே இருக்கிறார். அவர் திருப்பலிக்கு செல்வதற்கு ஒரு மலையை கடந்து செல்ல வேண்டும். நம்ம ஊர்ல பக்கத்துல இருந்தா தான் போவோம், இல்ல தூரமா இருந்தா ஐயோ ரொம்ப தூரமா, சாரிம்மா வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம், இன்னைக்கு தான் ஃப்ரீ டைம், இன்னைக்கு பையன் ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்லுவோம். ரொம்ப அப்படியே ஆறுதலா பிள்ளைங்களை வளர்க்கறத நினைப்பு. அவர் கடந்து செல்வார். ஒரு நாள் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 1524 கடந்து செல்கிறார். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி. அப்போ ஒரு காட்சி பார்க்கிறார். ஒரு அம்மா நிக்கிறாங்க. அந்த அம்மா கேட்கிறாங்க, தியாகோ உங்க ஆயர்கிட்ட சொல்லி இங்க ஒரு அழகிய ஆலயம் எழுப்ப சொல்லுன்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அவரும் போய் ஆயர்கிட்ட சொல்றார். அப்ப ஆயர் கேட்கிறாரு, என்ன போப்பா நீ சின்ன பையன் போ, நீ விவசாயம் என்ன பெரிய சொல்ற போ என்று அனுப்பி விடுகிறார். மறுபடியும் அடுத்த நாளும் அந்த மலையை கடந்து செல்கின்ற பொழுது மறுபடியும் அங்க அந்த அம்மா சொல்றாங்க, சொன்னியா? சொன்ன. என்ன சொன்னாரு? அவர் நம்பல. சரி மறுபடியும் சொல்லு என்று அனுப்பி வைக்கிறார். மறுபடியும் போறாங்க. ஆயர்கிட்ட சொல்றாரு. ஆயர் அப்படியா, ஒரு சாட்சி எடுத்துட்டு வா என்று கேட்கிறார். ஆயர் சாட்சியம் கேட்கிறார். மறுபடியும் போறாரு. அடுத்த நாள் போக முடியல, அவங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அந்த நாள் போக முடியல. அடுத்த நாள் ஒரு நாள் கடந்து மறுநாள் செல்கிறார். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி போகும்போது அந்த அம்மா கேட்கிறாங்க, என்னப்பா சொன்னியா? சொன்னமா. அவர் நம்பல. ஒரு சாட்சி கேட்கிறாரு. அப்போ தியாகோ கேட்கிறாரு, ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆசையா கேட்கிறாரு, உங்க பேர் என்ன என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது அந்த காட்சியிலே வந்த பெண் சொல்கிறாள், எவர் பெர்ஃபெக்ட் ஹோலி மேரி, எப்பொழுதும் கண்ணியமான பரிசுத்த மரியாள் என்று தன்னையை வெளிப்படுத்தி சாட்சியம் கேட்கிறாரா. அந்த மலையில கஸ்தலின் மலர்கள் மலர்ந்திருக்கும் பாரு சொல்ற. அது குளிர்காலம், டிசம்பர்னாலே குளிர், கோடை அப்படிலாம் எதுவுமே இல்லை, அப்படியே வறட்சியா இருக்கும், எல்லாமே குச்சி குச்சா நிற்கும். அம்மா கேட்கிறாரு, அம்மா எப்படிம்மா கஸ்தலின் பூக்கள், அதெல்லாம் உலகத்திலே மிகச்சிறந்த ரோஜா பூக்கள், பெருசு பெருசா இருக்கும், எப்படி அந்த பூக்கள் இருக்கும்? நீ போ தோட்டத்துல பாருன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ரோஜா வனமே இங்க இருக்கிறது. அந்த கஸ்தலின் மலர்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய மேலோட அங்கில மேல வைக்கிற. அந்த அங்கியோட பேரு தில்மா. தில்மால மேல வச்சுட்டு அப்படியே பூ பிடிச்சிட்டு தூக்கிட்டு போறார். அங்க ஆயிட்ட போயிட்டு, அந்த அம்மாவை நீ பார்த்தேன், அந்த அம்மா காட்சி கொடுத்தாங்க, சாட்சியம் கொடுத்துருக்காங்க, இருந்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பூக்கள். பூக்களா? என்னென்ன பூக்கள்? கஸ்தலின் பூக்கள். கஸ்தலின் பூக்கள் இப்பயா? வாய்ப்பே இல்லையா சொல்கின்ற பொழுது அந்த ஆடி விரிக்கிறார். பூக்கள் கீழே விழுகின்றன. அந்த விழுந்த பூக்களை பார்க்கின்ற அந்த ஆயர் முழந்தால் படியிட்டு மன்றாடினார். அந்த பூக்கள் சரிந்து விழுந்த பிறகு அந்த ஆடையிலே சாமானிய ஒரு ஃபார்மர்,
ஒரு விவசாயியுடைய சாதாரண ஆடையிலே அன்னை தன்னையே முழுமையாக வெளிப்படுத்த, அது சயின்ஸ் ரிசர்ச்க்கு அனுப்புறாங்க. இது எந்த ஒரு ஓவியனும் வரையாத படம் என்று சொல்கிறார். எந்த பெயிண்ட்டும் இல்ல, இது வேற மாதிரி நீ நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஆச்சரியத்தை அறிவியலே ஏற்றுக்கொள்கிறது. சாதாரண ஒரு மனிதன் ஆடையை கொண்டு ஆண்டவரையே வெளிப்படுத்துகிறான், ஆண்டவரின் தாயை வெளிப்படுத்துகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆடையுடைய அவசியத்தை சொல்லித் தருகிறோமா? ஈஸ்டர் வந்துடுச்சு, உலகமே சொல்லுது. நேற்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிச்சு. எல்லாம் பிள்ளைங்களாம் ஆசையா கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்போம். என்ன ட்ரெஸ்? கிழிஞ்சி போன ஜீன்ஸ், டான் ஜீன்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டான் ஜீன்ஸ். கிழிஞ்சி போனதுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்குறோம். அது கோயிலுக்கு போட்டு வர்றதுக்கும் அனுமதிக்கிறோம். கிழிஞ்சி போன முட்டில தேஞ்ச தொடை தெரிகிற கிழிஞ்சி போன ஜீன்ஸ் எல்லாம் கோயிலில் உள்ள அனுமதிக்க நம்முடைய அப்பா அம்மாக்கு அனுமதிக்கிற போ, நல்லா இருக்கு. அது அசிங்கம் இல்லையா? பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வருகின்ற பொழுது ஆலயத்திற்கு வரும்பொழுது சொல்லித்தரலையே, நீ போய் பார்க்க போற மணவாளனை அவர் மட்டுமே பார்க்க வேண்டிய உன்னுடைய ஆன்மாவையும் உடலையும் அவருக்கு காட்டு என்பதை சொல்லித்தரவில்லையே. இங்க எல்லா ட்ரெஸ் காசு கொடுத்து வாங்கிப்போம், ஆனா தோள்பட்டில் மட்டும் 2 ஓட்டை இருக்கும், காத்து போறதுக்கா? கொசுவல மாதிரி மேல ட்ரெஸ் போட்டுருப்போம், எதுக்கு? இதுவெல்லாம் மற்றவரை அவருடைய சிந்தனையை சிதைப்பதில்லையா? ஆடை ஆண்டவரின் வெளிப்பாடு என்று கேட்கிறோமே. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலயத்திற்கு வரும் அளவாவது ஆடையுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லி தந்திருக்கின்றோமா? இதோ ஆண்டவர் தன்னுடைய தாய் நெய்து கொடுத்த அந்த ஆடையும் உலகிற்காக தாரை வார்த்து கொடுக்கிறார். மானத்தை மறைத்த அந்த ஆடையை உலகிற்கு தருகிறார். சாட்சியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவோம். ஆடை மானத்தை மறைப்பதற்காக, வெளிப்படையா காட்டுவதற்காக அல்ல, அது ஆண்டவரின் அடையாளம் என்பதை புரிய வைத்து பிள்ளைகளுக்கு பழக்கி தருவோம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். நைந்த உடலை நைய புடைத்தும் தைத்தனருன்னை சிலுவையிலே, தைத்தனருன்னை சிலுவையிலே. தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீரெங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்படுகிறார். அவருடைய இயலாமையிலே மற்றவர்கள் எள்ளி நகையாடினார்கள், அவரை அசிங்கப்படுத்தினார்கள். நீ உண்மையாகவே மெசியா என்றால் இறங்கி வா என்று சொன்னார்கள். ஒருவேளை இயேசு இறங்கி வந்திருந்தானா அப்படியே அவங்க எல்லாரும் லூஸ் மோஷன் தான், அப்படியே மிரண்டிருப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதி வரை கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று விரும்பினார். சிலுவையிலே தொங்கினார். அவருடைய இயலாமையிலே அவரை ஏற்றுக்கொண்ட திருடன் உண்டு. அரியணையை திருடிய அந்த திருடன், அவருக்கு பெயர் தீஸ்மாஸ். நிறைய பேர் தெரியாது, இதுக்கு மறக்காதீங்க. நடுவிலே இயேசு கிறிஸ்து, வலப்புறம் தீஸ்மாஸ், இடதுபுறமும் ஒரு கள்வன் உண்டு, அவனுக்கும் பெயர் உண்டு. அவனுடைய பெயர் ஜஸ்தாஸ். ஜேசுதாஸ் அல்ல, ஜஸ்தாஸ். தீஸ்மாஸ், ஜஸ்தாஸ். தீஸ்மாசுடைய விழா திருச்சபை ஒவ்வொரு ஆண்டு கொண்டாட அழைக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் தீஸ்மாஸ் ஒரு புனிதர் என்று? தூய தீஸ்மாஸ். என்ன ஒரு திருட்டு பயலுக்கு, வாழ்க்கை ஃபுல்லா திருடனா இருந்தவனுக்கு கடைசியா எப்படி புனிதர் பட்டம் கொடுத்தாங்க? கேட்பாங்க கேள்வி.
ஆனால் திரு அவை அவரை கொண்டாடுகிறது. காரணம், கிறிஸ்துவின் இயலாமையிலே சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் கூட நீர் இறைமகன் என்பதை ஏற்றுக்கொண்டு உலகிற்கு அறிவித்த அந்த மகனை திரு அவை கொண்டாடுகின்றது. லெப்ட்ல இருக்க கேட்கிறான், நீ இறைமகன் தானே, உன்னையும் என்னையும் காப்பாற்று பார்க்கலாம். அவன் நக்கல் சாகும்போது கூட போல, சாகும்போது கூட நக்கல் அடிச்சதே சாவறான். ஆனா தீஸ்மா சொல்வார், உனக்கு கடவுள் மட்டிலே அச்சம் இல்லையா? டோன்ட் யூ ஹேவ் ஃபியர் ஆஃப் காட்? அச்சம் இல்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். அவரை பாரு, எப்படி துடிச்சிட்டு இருக்காரு. இது யாருக்காக? நீயும் நானும் கஷ்டப்படுறோம்னா நம்மளுடைய தப்புக்காக. இவர் தவறு செய்யவில்லையே என்று இன்னசென்ஸ் புரிய வைக்கிறார் தீஸ்மாஸ். அந்த திருடனுக்கு தெரிந்திருக்கிறது, ஆண்டவரின் திருவுளத்தை பெற்றுக்கொண்டு இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த தீஸ்மாஸுக்கு தெரிஞ்சிருக்கு. இறுதியாக கூட அவன் கேட்டான், நீர் அரசுரிமையோடு வருகின்ற பொழுது என்னை நினைவு கூறு என்று கேட்டான். ஆண்டவர் அதை வாக்களிக்கிறார். தீஸ்மாஸுக்கு தருகிறார் ஒரு சாட்சியத்தை, நீ என் கூட தான் இருப்ப சொல்றார். பாவ சங்கீதம் மிகச்சிறந்த ஒரு கொடை, மிகச்சிறந்த ஒரு கொடை. வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்று திரு அவை கற்றுத் தருகிறது. 6 லட்சம் மந்திரத்தில் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாசு காலத்திலாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்து திவ்ய நட்பை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருது. இங்க இருக்கிற எத்தனை பேர் நாம பாவ சங்கீதனம் செஞ்சிருக்கோம்? ஒருவேளை பாவ சங்கீதனம் செய்தவர்கள் இன்னைக்கு எல்லாருமே இங்க இருக்கோம். திடீர்னு ஒரு குண்டு போட்டான், ரஷ்யால போடுற குண்டு, உக்ரைன்ல போற குண்டு மிஸ் ஆகி இங்க விழுந்துச்சு, எல்லாமே சாகுறோம். பாவ சங்கீதனம் செய்து தன்னுடைய ஆன்மாக்களை பரிசுத்தமாக வைத்திருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் சொல்வார், இன்றே நீ என்னோட வான்வீட்டில் இருப்பான்னு சொல்லுவார். பாவ சங்கீதம் செய்யாதவங்களுக்கு ஆன்மாக்களுக்காக பூசை வச்சுக்கிட்டே இருக்கணும், பூசை வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய ஆன்ம தயாரிப்பு தேவை என்பதை தீஸ்மா சொல்லித் தருகிறார். என் உடல் இதுக்கப்புறம் உடைக்கப்பட போறாங்க, என் முட்டியை உடைக்க போறாங்க, நான் சாக போனேன், என் உடல் போனா கூட பரவாயில்ல, என் ஆன்மாவை மீட்டுக்கணும்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த விஷயத்தை கத்துக்கிட்டான் தீஸ்மாஸ். எனவே தான் அவரை ஒப்பு கொடுத்து மறுபடியும் மீட்டுக் கொள்கிறார். நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு வழி பாவ சங்கீர்த்தனம், கன்ஃபெஷன். நம்முடைய இயலாமை ஏற்றுக்கொண்டு, பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அதை மறைக்காமல் சொல்வது, மறைக்காமல் சொல்வது. பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட, குருவான ஒரு பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட மறைக்காமல் தன் பாவத்தை அறிக்கையிட்டு பலன் பெற்றுக் கொள்வது. சொல்லித் தருவோம். ஒருவேளை இன்றுதான் இறுதி நாளாக இருந்தால் ஆண்டவரின் அரியணையை திருடிக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. அது திவ்ய நற்கருணை மட்டுமல்ல, அங்கு இருக்கின்ற பாவ சங்கீதனை தொட்டி முழந்தால் படிட்டு உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபி என்று நம்முடைய பிள்ளைகளை கற்றுத்தருவோம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். பாவத்தின் பரிசாய் கழுவாய் ஏறி தந்தாயின் உயிர் எமக்காக, தந்தாயின் உயிர் எமக்காக. தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, ஒரு பணிவான வேண்டுகோள். முட்டில பிரச்சனை, முட்டி இப்பதான் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க என்பதை தவிர்த்து மற்ற அனைவருமே ஒரு சில மணித்துளிகள் முழந்தால் படியிட்டு ஆண்டவர் முன்பாக நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக, பாவ நிலைந்து நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து தன்னையே
உயிர் தியாகம் செய்த கிறிஸ்து முன்பாக முழுநாள் படியிட்டு அனைவரும் மன்றாடுவோம். இந்த மௌனமான தருணத்திலே ஒரு குடும்பத்தின் தேவைகளை ஆண்டிடம் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர் செய்த தவறு உங்களுடைய ஞாபகத்திற்கு வந்தால் அந்த தவற்றையும் ஒப்புக் கொடுங்கள். அது உங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். அந்த தவற்றை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரின் திருக்காயிலிருந்து வழிகின்ற அந்த திரு ரத்தமானது தவற்றை துடைத்து அப்புறப்படுத்தி பரிசுத்த நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்வதற்காக நாம் ஒரு சில மணித்துளிகள் மன்றாடுவோம். எவ்வளவுதான் இறையியல் சிந்தனைகளை இந்த தளத்தில் நாம் உரைத்தாலும் கூட அது போதாது. It does not suffice the theological reflection that we give to explain the agony. ஆண்டவர் பெற்ற பாடை கூறுவதற்கு இறையியல் சிந்தனைகள் போதாது. நமக்காக உயிர் துறந்த நிலையை யாராலும் அறிவிக்க முடியாது. அதை உணர வேண்டும். இந்த பாடலோடு சேர்ந்து ஆண்டுடைய அந்த தியாகத்தை உணர்வோம். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மனமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவேன், மணவாசல் திறந்தே உண்மயமாகுவேன், கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன் வானவின் மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ,
தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன், இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேவேன், நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவேன், கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மனமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. கருணையின் உருவமாக இருக்கின்ற ஆண்டவரை தொழுவோம். அவர் நமக்காக செய்திருக்கின்ற தியாகத்தை உணர்வோம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். உயிரற்ற மகனை மடியிலே சுமக்க செந்நீர் சிந்தாதோ தாயின் மனம், செந்நீர் சிந்தாதோ தாயின் மனம், தோள்களின் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. 13ஆம் நிலை. இயேசுவை சிலுவையிலே இருந்து கீழே இறக்குகின்றனர். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்து வணக்கம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீராத அன்பு. ஆண்டவர் நேசித்த 12 சீடர்களும் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. யோவான் மட்டும் ஏதோ தப்பி பிழைத்து உடன் வந்தார். அனைவரும் ஓடிவிட அங்கே ஒரு சில பெண்கள் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் சமுதாயத்திலே அவரை பற்றி பெருமையாக பேசப்படுற தருணத்தில் கூட அங்கே ஒரு பெண் ஆண்டவரின் சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருக்கிறாள். யார் அவள்? ஆண்டவரின் சிலுவை அடியிலே நின்ற அந்த புனிதனுடைய பேர் என்ன? மரிய மக்தலேனா. மரிய மக்தலேனா யாரு என்று கேள்வி கேட்டா கண்டிப்பா நிறைய பேர் தப்பா பதில் சொல்லுவீங்க. கண்டிப்பா நானும் கடுப்பாவேன், தலையில கொட்டணும்னு ஆசை வரும். ட்ரை பண்ணி பார்ப்போம். மரிய மக்தலேனா யார்? மரிய மக்தலேனா யார்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க அமைதி காத்துருங்க, தப்பா சொல்லாதீங்க. ஏன்னா இது வந்து என்னுடைய ப்ரொஃபசர் ஃபாதர் எஸ்.ஜே. அந்தோணிசாமி முதல் நாள் வகுப்பு எடுத்தார். அடுத்த நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் போது சின்ன கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டார், ஹூ இஸ் மேரி மேக்தலின்? அங்க முதல் வரிசையில் உட்கார்ந்த ஒரு பிரதர், இப்ப ஃபாதர், செங்கல்பட்டு மாரியம் மாவட்டத்தில் என்னுடைய நண்பர், அவர் வந்து பதில் சொன்னார், she was a prostitute. அந்த ஆன்சர் தான் நிறைய பேர் மனசுல இருக்கும். நல்ல வேளை யாரும் கை தூக்கல. she was a prostitute சொன்னார். அங்க ஃபாதர் எஸ்.ஜே. அந்தோணிசாமி கீழே இறங்கி வந்து கோவப்பட்டு நறுக்குன்னு மண்டையில ஒரு கொட்டு கொட்டினார். The Bible never says that Mary Magdalene was a prostitute. இந்த தளத்திலே நமக்கு உதவி செய்ய வருகின்றவர் தூய மரிய மக்தலேனா. பலமுறை தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பெண். she was a prostitute ன்னு சொல்லிட்டு அச்ச கூச்சமே இல்லாம நம்ம நாக்கு சொல்லிருக்கு. இது நம்ம மட்டும் இல்ல, நமக்கு மறைவுரை சொல்லிக் கொடுத்த, நம்முடைய மறைக்கல்வி பாடம் எடுத்த எத்தனையோ நபர்கள், அருட்சகோதரிகள், குருவானவர்கள், ஏன் ஆயர்கள் உட்பட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேரி மேக்தலின் பாவத்தில் பிடிபட்ட பெண். யாரு சொன்னது? விவிலியம் சொல்லவே இல்லை. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவார்த்தை சொல்லும், 7 பேய்கள் ஓட்டப்பட்ட ஒரு பெண். அது என்னென்ன பாவம் நமக்கு தெரிய தேவையில்லை.
7 பேய்கள் ஓட்டப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவரோடு சேர்ந்தே பயணிக்கிறார். அந்த நன்றி கடனுக்காக நிறைய பேர் ஆண்டவருடைய வாழ்க்கையில நன்றி கடனுக்காக பின்னாடியே போனாங்க. பார்த்திமே கூட நன்றி கடனுக்காக பின்னாடியே போறான். லெப்ப அந்த தொழுநோயாளி சமாரியன் அவனு கூடவே ஓடுறான். நிறைய பேர் நன்றி கடனுக்காக இயேசு கூடயே சுத்தினாங்க. நன்றியின் விசுவாசம் மட்டுமல்ல, தான் கொண்டிருந்த தீராத அன்பை வெளிப்படுத்துவதற்காக மரியம் மகதலேனா ஓடுறா. இவளை திரு அவை எப்படி சொல்லுனா, she is a heroine of the resurrection episode. இவள் உயிர்ப்பின் பகுதியிலே கதாநாயகி என்று அறிவிக்கிறது. ஏன் அப்படி? இறந்த பிறகும் கூட இயேசுவை தேடி சென்று அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று தீராத அன்பு கொண்டிருந்த ஆவல் கொண்டிருந்த ஒரு பெண். ஏன்? இயேசு என்னை மீட்டதின் ஒரு காரணமாக நான் நன்றி விசுவாசமாக நாய் மாதிரி சுத்துவேன் என்பதற்காக பின்னாடியே போன ஒரு பெண். போய் பார்க்கிறா, கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருக்கிறது. உள்ள போல கல்லு காணணும்னு தெரிஞ்சிச்சு, உள்ள ஆள் இல்லைன்னு தெரியுது. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க, சொல்லி அனுப்புறான். மறுபடியும் ஓடி வராங்க 2 பேரு, பேதுருவும் யோவானும் ஓடி வராங்க. உள்ள போய் பார்க்கறாங்க, இயேசு உடலை காணல. அதுக்கப்புறம் மறுபடியும் போறாங்க. செத்தவங்க மத்தியில தேடுறீங்களா, அறிவில்லாம அவங்களுக்கெல்லாம் என்று அறிவிக்கப்பட்டு மறுபடியும் போறாங்க. அவர் உயிர்த்து விட்டார் என்கிற சிந்தனையை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஆனா மேரி மேக்தலின் வெளில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயம். மறுபடியும் உள்ளே செல்கிறார் மேரி மேக்தலின். ஏன்? அந்த ஊர் பேரு மக்தலா. இவள் பெத்தனே நகரத்து மரியாள் அல்ல. இயேசுவினுடைய கால்களில் அந்த நறுமணத்தையும் பூச்சி முடிய வச்சு தொடச்சவங்க இவங்க இல்ல. அது பெத்தனில இருந்த மரியா. இவங்க மகதலா நாட்டு மரியா, இவங்க வேற. உள்ள போறாங்க. போகும்போது தோட்டக்காரர் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஐயா, அவர் தூக்கிட்டு போனா கொடுத்துருங்க, நான் தூக்கிட்டு போயிடுறேன், நான் எடுத்துட்டு போறேன். கேட்கிறாங்க, தூக்க முடியுமா? முடியாது, இருந்தாலும் ஆசை, நான் எப்படியா சுமந்துட்டு போயிடுவேன் உடலை என்று சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, தனிப்பட்ட ஒரு பெயரை சொல்கிறார், மரியா. மரியா என்று ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தையை கேட்கிற அந்த மரியாள் புரிந்து கொண்டால், இது யாரது வார்த்தை இல்ல, தோட்டக்கார வார்த்தை இல்ல, இதனுடைய சொந்தக்காரரின் வார்த்தை, என்னை சொந்தமாக்கி கொண்டவரின் வார்த்தை, நான் சொந்தமாக்கி கொண்டவருடைய வார்த்தை. அப்ப சொல்ற வார்த்தை ரபி இல்ல, ரபி இல்ல, அருமைய மொழியில ரபோனி கூப்பிட்டாங்க. ரபோனி என்றால் விபிலியம் சொல்கின்ற அர்த்தம் அல்ல. ரபி போதகர் தான், ரபோனி போதகர் அல்ல. அது என்ன அர்த்தம்? என் செல்ல போதகரின் அர்த்தம். மை பிலவட் மாஸ்டர், என் செல்ல போதகரே என்று கூப்பிட்டு ஓடி போய் கட்டிப்பிடிக்க போறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, பற்றி கொள்ளாதே. பட் he stopped. கட்டிப்பிடிக்கல. ஏன்னா நீ கட்டிப்பிடிக்கிற உடல் இல்ல, இது இஸ் a glorified body, இது மாட்சி பொருந்திய உடல். நான் உயிர்த்து விட்டேன் என்பதை நீ போய் சொல்லு, பறைசாற்று, நீதான் இதுக்கு தகுதியானவன் என்று அனுப்பி வைக்கிறார். 7 பேய் உள்ள ஒண்ணு இல்ல, ஆனா உள்ள இருந்த ஆண்டவர் மட்டுமே. தீராத அன்பிற்கு ஆண்டவர் தந்த மிகப்பெரிய பரிசு the glorified body. அந்த 2 சீடர் கூட ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் பார்க்கல, தனிப்பட்ட விதத்தில் பார்த்தவர் மரிய மகதலேனா பார்த்தார். நீ போ, எல்லாருக்கும் அறிவுரை என்று கூறி அனுப்புகிறார். பிறகு இவர் மிகச்சிறந்த சீடத்தியாக மாறுகிறார். தீராத அன்பு. நம்முடைய உறவினர் மத்தியிலே நமக்கு தீராத அன்பு உண்டா? கணவன் மனைவியை தீராமல் அன்பு செய்து கொண்டிருக்கிறானா? நேற்று பூசில வாச்சிருப்போம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையில் சொன்னுச்சு, தான் அன்பு செய்தவர்களை இறுதி வரை அன்பு செய்து கொண்டு ஆசைப்பட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறுதி வரை. கணவன்களை மனைவிமார்கள் இறுதி வரை அன்பு செய்கிறார்களா? மனைவியர்களை கணவன்மார்கள் இறுதி வரை அன்பு செய்கிறார்களா? தீராத அன்பு உண்டா? வயசாயிடுச்சு, அவர் பல்லு இல்ல, அவர் கால் முட்டி இல்ல. நீங்க போய் பாருங்க, நம்ம ஊர்ல தான் கூச்சப்பட்டு கை பிடிச்சு நடக்க மாட்டோம். கோயிலுக்குள்ள வரும்போது எத்தனை குடும்பங்கள் கை கோர்த்து வருது சொல்லுங்க பார்ப்போம். சாட்சி இல்ல. ஏன்னா அது தப்புன்னு சொல்லி கொடுத்துறாங்க. யார் சொன்னது? கணவன் மனைவி கரண் கொண்டு வருவது, உள்ள வருவது சாட்சி.
பிள்ளைகளோடு சேர்த்து கரம் கோர்த்து ஆலயத்துக்குள்ள ஒரு போறது ஒரு சாட்சி. வெளிநாட்டுல போய் பாருங்க, மூத்த சகோதரர்கள் சகோதரிகள்லாம் வந்து கை கோத்து நடப்பாங்க. அது ஒரு பெருமை. என் மனைவியோட சேர்ந்து இத்தனை வருஷம் நான் பயணிச்சிருக்கேன், ஒரு சாட்சியை காட்டுறாங்க. நம்முடைய குடும்பத்துல சாட்சியை நம்ம பகிர்றதில்ல. ஒரு சைடுல அம்மாக்கள், ஒரு சில அப்பாக்கள் பிரிச்சு வச்சுப்போம். சந்தோஷமா இங்கேயாவது சந்தோஷம் பிரிஞ்சிருப்போம், வீட்டுல போனாதான் பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். சாட்சிகள் தேவை, தீராத அன்பு தேவை, இறுதி வரை நிலைத்திருக்கின்ற அன்பு தேவை என்பதை ஆண்டவர் தூய மரிய மகதலேனா வழியாக உணர்த்துகின்றார். நம்முடைய அன்பு தீராததா, தீர்ந்ததா? யோசித்து பார்ப்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இரு இரக்கத்தினாலே முடிவில்லா இளைப்பால் அடைவார்களாக. ஆமென். விண்ணும் மண்ணும் உமதென இருந்தும் தானத்தின் விளைவால் துயில் கொண்டீர். தானத்தின் விளைவால் துயில் கொண்டீர். தோள்களின் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அதேனென்றால் அதிர்ஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கடைசி ஒரு பாட்டு. A secret disciple. இந்த தளத்திலே நமக்கு உதவி செய்ய வருகின்றவர் யாருள்ள அரிமத்தியா சூசை, அரிமத்தியா ஜோசப் ஆஃப் அரிமத்தியா. இவர் வந்து இயேசுவுக்காக தனக்கென்று வைத்திருந்த கல்லறையை கொடுத்தார்ன்றதா நிறைய பேர் தெரியும். How many of us know that he was one among the Sanhedrin? தலைமைச் சங்கத்தில் வந்து ஒருத்தராக இருந்தவர். இவர் வேடிக்கை பார்க்க வந்தவரும் அல்ல, வேவு பார்க்க வந்தவரும் அல்ல, மாறாக இயேசுவை ரகசியமாக அன்பு செய்த சீடர்களில் எவரும் ஒருவர். இயேசுடைய போதனைக்கு தன்னையே மயக்கி கொண்டவர், அந்த மயக்கத்தில் உள்ள போயிட்டவர். இயேசுவை தனிப்பட்ட விதத்திலே அன்பு செய்த இவர் எல்லாரும் ஓடி போனா கூட இவர் தொடர்ந்து வந்தார். இயேசுடைய பாடுகளை இவரும் கூடவே வந்தார். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அப்படிப்பட்ட இயேசுவிற்கு வந்து மறுபடியும் நான் வந்து ஒரு உதவி செய்வதற்கு, அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நான் வந்து ஒரு உதவி செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொண்டே பின்தொடர்ந்து வந்தவர் தான் அரிமத்தியா சூசை, சீக்ரெட் டிசைபிள். இயேசுடைய இந்த முக்கியமான பணியிலே தன்னுடைய தோளையும் இணைத்துக் கொண்டவர், தோள் கொடுத்து உதவிய ஒரு துணைவராக மாறுகிறார். இயேசுடைய நிலையை பார்க்கிறார். எப்படிப்பட்ட போதகர் அவர்! அவர் ஒரு வார்த்தை சொன்ன மக்கள் அப்படியே நிற்பாங்க, எங்கேயும் அசைய மாட்டாங்க. 5000 பேர், 4000 பேர், 7000 பேர்லாம் உட்கார்ந்து அவருடைய போதனை கேட்டாங்களே. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாவா என்று பார்க்கின்ற அவர் எதுவும் சொல்ல முடியல. சொன்ன அவர் துரத்தி விட்டுருவாங்க தலைமைச் சங்கத்திலேருந்து. ஆனாலும் கூட எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கின்ற அவருக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய இல்லத்தை இறைவனுக்கு கொடுக்கிறார். தான் அடக்கம் செய்யப்பட வேண்டிய இடத்தை இயேசுவுக்கு தந்தார். இன்னைக்கும் அதுதான் உயிர்ப்புக்கு ஒரு சாட்சியாக அமைகிறது. The empty tomb. இயேசுவின் உடல் இல்லாத அந்த கல்லறை தான் உயிர்ப்புக்கு மிகப்பெரிய சாட்சியாக அமைந்தது. அந்த சாட்சியத்திற்கு பரிசாக தன்னுடைய சொத்து தந்தார் அரிமத்தியா சூசை. பிறகு லிதா என்கின்ற ஊர்ல வந்து ஒரு குழுமத்தை ஏற்படுத்தி கிறிஸ்துவத்தை ஏற்படுத்தி கிறிஸ்தவர்களை உருவாக்கினார். இது நமக்கு தெரியாத பாடம், திருவை தருகின்ற பாடங்கள். அவரும் ஒரு சீடராக மாறி நேர்மையானராக கண்ணியவானாக வாழ்ந்து மரித்தவர். இப்படிப்பட்டவர் நமக்கு தருகின்ற மிகச்சிறந்த பாடம். இயேசுவின் பாடுகள் பயணத்திலே உங்களை இணைத்துக் கொள்கின்ற நீங்கள் அவருக்காக என்ன தர தயாராக இருக்கிறீர்கள்? What do you plan to give Jesus who gave himself up for us?
அவரையே முழுமையாக தந்த கடவுளுக்கு நீங்கள் இன்று தர வேண்டிய விடயம் என்ன? What do you want to give? என்ன கொடுக்க ஆசைப்படுறீங்க? It should hurt you. நீ கொடுக்கிறது உனக்கு வலிக்கணும். ஐயோ என் சொத்து போச்சே, இல்ல அது பெரிய சாட்சியாக நினைச்சே. நம்முடைய கடவுளுக்காக, கடவுள் அன்பு செய்கிற மக்களுக்காக, நான் நம்புகின்ற, நான் ஏற்றுக்கொள்கின்ற, நான் அன்பு செய்கின்ற குடும்பத்திற்காக இன்று நான் தரவிருக்கின்ற விடயம் என்ன? என் கடவுள் என்னை நேசிப்பது போன்று என் குடும்பத்தை நேசிக்கிறார். குடும்பத்தை நேசிப்பது போன்று என் சுற்றத்தாரை நேசிக்கிறார். ஒரு வட்டங்களை நேசிக்கிறார். அருகாமல் இருக்கின்றவர் நேசிக்கிறார். உலகம் முழுவதையும் நேசிக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுள் அந்த குடும்பத்திற்கு, உலகிற்கு நான் இன்று தரவிருப்பது என்ன? யோசித்து பார்ப்போம். பொருளோ பண உதவியோ இது வேணா இருக்கலாம். இன்று அப்பாடா சிலுவை பாதை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் பெரிய இன்டர்வல், போய் வீட்டில் ஒரு படம் பார்ப்போம், வீட்டில் போய் சீரியல் பார்ப்போம், குக் வித் கோமாளி பார்ப்போம், நம்மளும் கோமாளியா மாறிப்போம். அப்படிலாம் ஓடுறாதீங்க, நினைக்காதீங்க. இன்று பெரிய வெள்ளி. நமக்காக தன்னையை கையளித்த கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு ஒரு சில நேரத்துக்கு ஒதுக்கி வைப்போம். ஏன் டைம் இல்லை, எங்களுக்கு குறிச்சு வச்ச நேரம் இல்லை, நாங்கள் போய் ஆராதனைக்கு அப்புறம் வரும் இல்லை, உள்ள போய் நற்கருணை ஆண்டவர் போய் வணங்கிட்டு போங்க. நேரத்தை கொடுங்கள், கடவுளுக்கு நேரத்தை கொடுங்கள். உங்களுடைய சக்தியெல்லாம் கொடுக்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, நிறைய பேர் வெயில் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பொருத்தனை தான். நிறைய பேர் மோர் கொடுப்பீங்க, சாப்பாடு கொடுப்பீங்க, எல்லாம் ஒரு சேவை தான். இருந்தாலும் கூட எனக்காக தன்னுடைய நேரத்தை செலவு செய்த கடவுளுக்கு நேரத்தை கொடுப்போம். வீட்டில் போறதுக்கு முன்னாடி போய் நற்கருணை போய் பார்த்து வணங்கிட்டு போங்க. வணங்காம போனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்லயே சொன்ன இந்த திருச்சிலுவை பாதை, பக்தி முயற்சிகள் எல்லாமே அந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கிய பயணம். பயணத்தின் நிறைவு உள்ள இருக்க நற்கருணை ஆண்டவர். அவரை போய் பார்க்காம போகாதீங்க. உள்ள போய் அவரை ஆராதிச்சுட்டு ஒரு சில நேரத்தில் உங்க குடும்பத்தோட சேர்ந்து முட்டி போட்டு வணங்கிட்டு போங்க. வணங்கும் பொழுது தொப்பை இருந்தாலும் பரவாயில்ல, உங்க நெத்தி தரையில படுற மாதிரி வணங்கிட்டு போங்க. ஒரு முறையாவது வாழ்க்கையில், ஒரு முறையாவது உங்க நெத்தி ஆண்டவருக்காக தரையில தொடட்டும். அப்படி வணங்கி வீடு இல்லம் சென்ற பிறகு டிவிலாம் ஆன் பண்ணாதீங்க, எதையும் பார்க்காதீங்க. வேட்டிக்கன்ல எங்க பார்க்கணும், பார்த்தா தான் லத்தீன்ல பார்த்தா தான் எங்களுக்கு மோட்சம், அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வீட்டில் சென்று பிள்ளைகளோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ஜெப முயற்சி ஈடுபடுங்க. ஆண்டவருக்கு சீரை நகரத்து சீமோன் நிறைய செஞ்சிருக்கார். அருமைத்திய சூசை தன்னுடைய இடத்தை கொடுத்தார். நாமும் கொடுப்போம் இன்று ஆண்டவருக்காக நேரத்தை. ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினாலே முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசுவில் பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப தொட்ட ஒரு சிலுவை பாதையா இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் கூட ஒரு சில சிந்தனைகளை சிந்தித்திருக்கின்றோம். ஒவ்வொரு தளத்திலும் ஏதோ ஒரு புனிதை நமக்கு சற்று கூட யோசிச்சு பார்க்க முடியாத புனிதர்கள்லாம் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவர் நன்றி சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய திரு அவைக்காக நன்றி சொல்லுவோம். திரு அவை தலைவராக இருக்கின்ற நம்முடைய பாப்பரசருக்காக நன்றி சொல்லுவோம். இப்பொழுது திரு அவையை ஒப்பு கொடுத்து, நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, நம்முடைய பங்கை ஒப்பு கொடுத்து, பங்கின் பணியாளர்களை ஒப்பு கொடுத்து, நம்முடைய தனிப்பட்ட குடும்பங்களையும் தனிப்பட்ட நபர்களின் வேண்டலையும் ஒப்பு கொடுத்து, விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது இறுதி பாடல் பாடிக்கொண்டிருக்கிற தருணத்திலே தயவு செய்து ஆலயம் சென்று ஆண்டவரை தொழுது விட்டு செல்லுங்கள். விரும்புகின்றவர்கள் இறுதி பாடலை பங்கெடுத்து பிறகு செல்லலாம்.